ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வந்துருச்சு இல்லைங்களா? இனிமேல் பர்ச்சேஸ் தான். எல்லா இடமும் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சென்னையில் மெரினா மால், கேளம்பாக்கம் மெரினா மால் வந்திருக்கேன். இன்றைக்கி நிறைய ட்ரெண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடலாம், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன மாடல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன். ட்ரெண்ட்ஸில் நிறைய மாடல் குர்த்திஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இப்போவே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்கு தான் நான் இன்றைக்கி மெரினா மால் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குல்ல மெரினா மால்? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே வந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். வெளியில் மழை காற்று எது அடித்தாலுமே வெளியில் உள்ளே இருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபுல் ஏசியில் ஜம்முன்னு ரிலாக்ஸாக இருக்கலாம். இங்கே எல்லாமே வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தாலே ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நான் கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லாமே வாங்கிப்பேன். கிராசரியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது, ஜுவல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லா கடையுமே இங்கே இருக்கிறதால எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ். ஒரு தடவை வந்துட்டோம்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சூப்பராக இங்கே ஒரு ஜுவல் கடை இருந்துச்சு, காமிக்கிற பாருங்களேன். செட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல டிசைன்ஸு. இதெல்லாம் ஒரு செட்டு வந்து 2000 இருக்குது, 3000 இருக்குது. கொஞ்சம் பெரிய செட்டாக இருந்தால் 3000, சின்ன செட்டாக இருந்துச்சுன்னா 2000 இருக்குது. எல்லாமே நல்ல கலர் வந்து நல்லாயிருக்கு. நல்லா ஸ்டோன் வச்சு ரூபி, எமரால்டு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நல்லா கோல்டு மாதிரியே இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ செமையாக இருக்கு பாருங்கள். இந்த ஆரம் கோல்டு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பர் டிசைன் வச்சுருந்தாங்க. இதில் கொலுசு வச்சுருந்தாங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். கோல்டு கொலுசு மாதிரியே இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாமே 1000 rupees இருந்துச்சு. பாருங்கள், சோக்கர் இருக்குது பாருங்கள். கீழெல்லாம் சோக்கர் நெக்லஸ்ஸு செம்ம டிசைன்ஸ் இருக்குது. இது எப்பயுமே பர்மனெண்ட்டாக இங்கே உள்ள கடை தான். நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். கேசல் இது பேர், இந்த கடை பேர். அப்படியே செட்டாக இருக்குது பாருங்கள். யங்ஸ்டர்லாம் போட்டுக்கலாம். சின்ன பொண்ணுங்கள்லாம் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு கூட கொஞ்சம் பெரிய நெக்லஸ் கேட்பாங்க. சின்ன பொண்ணுங்களாம் அந்த மாதிரி சின்ன செட்டு தான் கேட்பாங்க. இதான் நான் சொன்ன கொலுசு. இது ஒரு செட்டு வந்து 1000 ரூபான்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கோல்டு மாதிரியே இருக்குங்க, அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. எவ்வளோ நல்ல டிசைன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே இதுக்கு வாரண்டி கூட தந்துருந்தாங்க. 6 months இருந்தது. சில இதுக்கு வந்து 1 year வாரண்டிலாம் இருந்தது. வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். நம்ம நல்லா இருக்குது. அப்பப்போ 2-3 டிசைன் கூட வச்சுக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம போட்டுட்டு போய்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு கொலுசு. அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு தான் நான் ட்ரெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். தோடெல்லாம் கூட இருந்துச்சு, நல்லாயிருக்கு எல்லாமே. மெரினா மால் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு போங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா டிஸ்கவுண்ட்லாம் கூட பண்ணி தருவாங்க. நான் ட்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த டேகை காமிக்கிறேன் உங்களுக்கு, விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு. டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. தீபாவளிக்காக இப்போவே எல்லா கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. ட்ரெஸ் எல்லாம் கலர்ஸும் நல்லா இருந்தது. நீட்டாக இருந்துச்சு, கசமசான்னு இல்லாமல் நல்ல நீட்டு டிசைனாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நான் எல்லாமே லாங் குர்த்தியாகவே வீடியோ எடுத்துட்டேன். ஷார்ட் குர்த்திலாம் இன்னும் எடுக்கலாம். இன்னொரு தடவை நான் போனேன்னா உங்களுக்கு ஷார்ட் குர்த்திஸ்லாம் போடுறேன். ஷார்ட் டாப்ஸ்லாம் போடுவாங்கள்ல சின்ன பசங்க, அதெல்லாம் நான் போடுறேன். அதுவும் நிறைய இருந்துச்சு டிசைன்ஸு. நான் இதை கவர் பண்ணுறதுலையே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததால் இதையே நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். எல்லாமே டீசெண்டாக இருந்துச்சு. அப்படியே விலையும் அப்படியே டேகு காட்டுற இடத்துலலாம் கூட அப்படியே விலையெல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரு, சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாம் மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க. ட்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக காட்டனும் கொஞ்சம் சில்க்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். அதே சமயம் காட்டன் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை ஒன்றும் செய்யாது, அலர்ஜியாக ஆகாமல் இருக்கும், எரிச்சலாக இல்லாமல் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ட்ரெஸ் போட்டிருந்தாமே நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒன்றுமே செய்யாது. அதனால தான் நான் ட்ரெண்ட்ஸ் தான் போவேன். எப்பயுமே ட்ரெண்ட்ஸில் வாங்குகிற டாப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாம் தீபாவளி கலெக்ஷன் வந்து ஃப்ரெஷ் பீஸ், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே போயிட்டு
கவர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருங்க. அதுலேயும் டேக் காமிக்கிறேன், விலையும் பார்த்துக்கோங்க. தீபாவளிக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் குறையிறதுக்குள்ள அப்படி அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். தீபாவளி ஆஃபர் கூப்பன் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் இப்போ தீர்ந்துருச்சு, கொஞ்ச நாளில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போகிறப்ப வந்துருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் அந்த கூப்பனையும் வாங்கிக்கிங்க. ஒரு கூப்பன் வந்து 500 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கூப்பன் கூட வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த தடவை வாங்குறப்ப அதில் வந்து ரெடக்ஷன் பண்ணுவாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது இருக்கும். அந்த கூப்பன்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னாங்க. நான் போனப்போ அந்த கூப்பன் தீர்ந்துருச்சு, எல்லாமே கொடுத்து தீர்ந்துருச்சு, இப்போ வந்துருங்க 2 டேஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வாங்க போனீங்கன்னா மறக்காமல் அந்த கூப்பனையும் வாங்கிக்கோங்க. பிளாக் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த டிசைன் செம்மையாக இருக்கும். சில பேருக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். எவ்வளோ த்ரெட் ஒர்க் பாருங்கள், இதில் த்ரெட் ஒர்க்கு, அது மாதிரி கிளாஸ்லாம் தச்சுருந்தாங்க, மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரங்க எல்லாமே கரெக்டாக வச்சு எனக்கு கொடுத்துட்ருந்தாங்க. எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு, அவங்கவுங்களுக்கு மேட்சாக எடுத்துக்கலாம். இந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்காதுலாம் சில பேர்த்துக்கு இருக்கும் இல்லைங்களா. சில பேருக்கு க்ரேனா ரொம்ப பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிங்க்குனா பிடிக்கும். அதனால் எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது தான் நல்லா ஒரு ஹைலைட்டாக இருந்தது. எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு. நல்ல த்ரெட் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, அந்த மாதிரி பீடு ஒர்க்லாம் வச்சுருந்தது, பீட்ஸ்லாம் வச்சு தச்சு நல்லா இருந்துச்சு. எல்லாமே அட்ராக்டிவாக இருந்தது. ஒரு குர்த்தி போட்டாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்துடும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ த்ரெட் ஒர்க்குன்னு. சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இருந்தது. இது பாருங்கள் 2 இது உள்ளார ஒன்று சட்டை, மேலே வந்து கோட் மாதிரி வந்து. இது லைட் க்ரீன், செம்மையாக இருந்துச்சு. அந்த க்ரீனு பிஸ்தா க்ரீன் மாதிரி இருந்துச்சு. இதில் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் லாங்காக போட்டு அவங்க பேசாமல் போகலாம், நல்லாயிருக்கும். இந்த குர்த்திலாம் போட்டிங்கன்னா செம்ம டீசெண்டாக இருக்கும், அதே சமயம் கிராண்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த குர்த்தி, அதுதான் இது. இந்த மெரூனு ஷார்ட் குர்த்திஸ்லாம் அந்த பக்கம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். நான் அதை கவர் பண்ணவே மறந்துட்டேன். இதுலேயே நிறைய வெரைட்டி இருந்ததால் இதை காட்டவே எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. இன்னும் நல்ல லாங் குர்த்தி, இது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பலாசோ பேண்ட் இதுக்கு மேட்சாக எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். பேண்ட்ஸ்லாம் கூட நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பேண்ட்டோட அடியிலலாம் குட்டி குட்டி குஞ்சம்லாம் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த பலாசோ பேண்ட்டு. இப்போல்லாம் வந்து கால் அந்த கணுக்கால் வரைக்கும் போடுறதெல்லாம் ஃபேஷன் கிடையாது, கொஞ்சம் தூக்குனாப்பில் போடுறது. அந்த கொலுசுக்கு மேலே பேண்ட் வர்றாப்பில் தான் இப்போலாம் போடுறாங்க. அதுதான் இப்போ தடுக்காமல் இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்ம செப்பல் போட்டுக்கிட்டு இந்த குர்த்தாவை போட்டு நடக்கும்போது இந்த பேண்ட் வந்து தடுக்காமல் இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா இப்போ லெகின்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் போட்டிருந்தா நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லை பலாசா பேண்ட் போடும்போது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் நான் காமிக்கிறேன். இது குர்த்தா தான், எல்லாமே செம்ம செம்ம குர்த்திஸ் இருந்துச்சு பாருங்கள். இந்த டார்க் க்ரீன்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த டிசைனு. $2000 அது செம்ம கிராண்டாக இருந்தது.
ஆனால் ஜிகு ஜிகுன்னுலாம் இல்லை, அந்த கிளாத் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, போட்டாலே நல்லா லுக்காக இருக்கும். இந்த குர்த்தியும் செம்மையாக இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். எல்லா சைஸ்லேயும் இருக்குது, நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எம்லேருந்து XXL வரைக்கும் இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்மளே செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கலர்லேயும் எல்லா சைஸுமே இருக்குது. ட்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரெண்ட்ஸ் போகலாம். எனக்கு எப்பயுமே ட்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு அங்கே போனால் தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் எனக்கு குர்த்தா கிடைக்கும். வெளியில் எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும், துவைச்சதுக்கப்புறம் அதோட டிசைன்ஸ் போயிடும், கலர் போயிடும், நம்மளுக்கு அந்த லுக்கே போயிடும். இன்னும் ட்ரெண்ட்ஸில் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது பேசாமல் இருக்கும். ஆனால் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அப்படியே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஷைனி மெட்டீரியல், நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. எல்லா குர்த்திலையுமே ஒரு ஷைனிங் இருந்தது, நல்லாயிருக்கும். இது உள்ள ஒரு கிளாத்து, வெளியில் ஒரு கிளாத் வச்சுருக்காங்க பாருங்கள். கோட் மாடல் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பசங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே இது எல்லாமே கோட் மாடல் தான். செம்ம ரெட்டு பாருங்க, இது சூப்பராக இருக்கும். இது கையெல்லாம் உள்ளே இருக்குது, வேணும்னா தச்சுக்கலாம், இல்லைனா ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கலாம். தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கவர் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ட்ரெண்ட்ஸில் செம்மையாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நம்மளுக்கு என்ன மாதிரி வேணாலும் எடுக்கிற மாதிரி எல்லா டிசைன்ஸும் இருந்தது. இதை நான் செலக்ட் பண்ணி பேக்கில் வச்சுட்டேன். இது மாதிரி நிறைய செலக்ட் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பலாசோ பேண்ட்டு செம்மையாக இருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் ட்ரெண்ட்லேயும் இருக்குது, நம்மளுக்கும் ஃப்ரீயாக போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து 899 ருபீஸு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள், டிசைனு செம்மையாக இருக்குல்ல. இது போடும்போது உங்களுக்கு கணுக்காலுக்கு மேலே வர்றதால நம்ம ஃப்ரீயாக நடக்க முடியுது. எல்லா சைஸும் இருக்குது, இதில் எல்லா டிசைன்ஸும் இருக்குது பாருங்கள். லெகின்ஸை விட இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நடக்கிறா போல் இருந்தது நம்மளுக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா நம்ம ஃப்ரீயாக நடக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம், நடந்து போகலாம். நிறைய இடங்களுக்கு போகும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல், ரொம்ப டைட்டாக இல்லாமல், லெகின்ஸ் மாதிரி ஜெகின்ஸ் மாதிரி நம்ம காலை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணேன், இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது XXL சைஸு, செம்மையாக இருந்தது. ஏன்னா ஃப்ரீயாக போடும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த பலாசோவில் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து கோல்டு கலர், பிளாக்கு, ஒயிட் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த குர்த்தாக்கும் நம்ம போடுற மாதிரி கூட இருக்கும். மேட்சாகவும் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நம்ம கோல்டு கலர், ஒயிட்டு, பிளாக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த குர்த்தா எடுத்தாலுமே இதை நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நல்லா இருந்தது, டிசைன்ஸ் நல்லா இருந்தது, கிளாத் நல்லாயிருக்கு. அது மாதிரி விலையும் நல்லா தான் இருந்துச்சு. 900 ருபீஸ் வரும், அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது.
வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க. நல்லாயிருக்கும். அது சோலி டைப்லலாம் கடைசியில் இருந்தது, அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோவை முழுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் இது கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போய்ட்டு டக்குன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், டிசைன்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா சோலி டைப்பில், அது அந்த பொம்மைக்கு போட்டு விட்டுருக்குறாங்க. அது தனியாக அங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. அது தீபாவளி கலெக்ஷன்ஸில் அது ஹைலைட்டாக இருந்தது. அப்படியே இது செட்டு, அப்படியே சுடி செட்டு மாதிரி இருந்துச்சு. இதுவும் செட்டு தான், பேண்ட்டு துப்பட்டாவோட செட்டாக இருந்தது. இதுதான் அந்த சோலி. அதை எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கர்ட்டு மேலே ஒரு ஜாக்கெட் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஷாலு. இது கவுனு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குல்ல, எல்லா இடமுமே இந்த பசங்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்போ பொண்ணுங்கள்லாம், குட்டி பொண்ணுங்கள்லாம் போட்டிருக்காங்க. நல்லா அழகாக குட்டி குட்டி கவுன்ஸ். நல்லா இருந்தது இது. போட்டால் சாஃப்டாக இருக்கும். இது ஃபுல்லாமே அது மாதிரி குர்த்தா கலெக்ஷன்ஸ் தான். இது ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். இன்னொரு தடவை ஒரு ரவுண்ட் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரவுண்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த பக்கம் லெகின்ஸு, ஷாலு எல்லாமே வந்துருந்துச்சு. டெய்லி யூஸ் குர்த்தாலாம் கூட முன்னாடி போட்டிருந்தாங்க, சேலில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கூட இருக்குது. இது எல்லாமே ஷாலு, லெகின்ஸு, அந்த மாதிரி டைப்பு. அது மாதிரி பட்டியாலா பேண்ட்லாம் இருந்துச்சு. செப்பல்லாம் அந்த சைடு இருந்துச்சு, என்ன கவர் பண்ணல. இதான் டெய்லி யூஸ் குர்த்தா. இதெல்லாம் இதான் ஒரு 600ல் குர்த்தாஸ். வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், வெளியிலையும் போட்டுக்கலாம். கிளாத் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அடுத்தது நான் ட்ரெண்ட்ஸ் போகும்போது இந்த சின்ன டாப்ஸ் எல்லாம் கூட நான் காமிக்கிறேன். இதோட என்னோட விளாக் முடிஞ்சிச்சு, ட்ரெண்ட்ஸ் விளாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் வீடியோ. பில் போடுறப்ப நிறைய பேண்ட்ஸ்லாம் இருந்தது, அதையும் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடு தான். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் வயிறு பசிக்கும்ல, உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே ஸ்பரோட பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 99 ருபீஸ் தான், அவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலுமே அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு பிடிக்காது. மாலில் இந்த ஸ்பர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். பாய் பாய்.